ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, அநேகருக்கு ஆண்டவரோட பேசணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவரோட தரிசனத்தை பார்க்கணும். எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இதை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அதைத்தான் இந்த தெய்வ செய்தியில பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் நேரடியா நம்மகிட்ட எப்படி பேசுவார், அப்படி பேசினா அதை எப்படி புரிந்து கொள்றது, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்னாடி சீசர்கள்ட்ட பேசுறாரு. நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வர முடியாது, நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அந்த தேற்றரவாளன் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆனா ஆவியானவர் பேசுறத எப்படி அறிஞ்சுக்கிறது? தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ள வரலன்னா இயேசுவை தேவனுடைய குமாரன்னு சொல்லியே நம்ம விசுவாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலதான் இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறோம். கிருபையினாலையும் நம்ம விசுவாசத்தினாலையும் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், அநேகர் அந்நிய பாஷையை பேசுகிறோம். ஆவியானவர் பேசுறத எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு நேரான காரியங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபோன் எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசிட்டு அந்த ஃபோனை வச்சிட மாட்டோம். ஹலோ அப்படின்னு பேசிட்டு ஆப்போசிட்டில் அந்த வார்த்தை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஏன் ஆவியானவருடைய வார்த்தையை கேட்க முடியலன்னா நம்ம மாத்திரம் ஜெபிக்கிறோம், நாம் பேசிட்டு கடந்து போயிடுறோம். ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதே இல்லை. அவசரம், காலையில் எழுந்திரிக்கிறோம், அவசரமாக ஜெபிக்கிறோம், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு ஓடிடுறோம். நைட்டு நிறைய பேர் டயர்டு, ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, பல வேலை, குழந்தைங்களை கவனிக்கணும், அதனால் ரொம்ப டயர்டாக போய் உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிறது, சில பேர் படுத்துகிட்டே ஜெபிக்கிறது, சில பேருடைய வாழ்க்கையில் அதுவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் பேசணும் அப்படின்னா ஏனோக்குடைய வாழ்க்கையில் 300 வருஷம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார். அப்போ அவரோட பேசின ஆண்டவர் இப்போ அதை விட அதிகமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்களுக்கு மிருகத்துடைய ரத்தத்தினால அவங்க பலி செலுத்தினாங்க, ஆனால் நமக்கோ தெய்வ குமாரனாக இயேசு கிறிஸ்துவே ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம். அதனால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம கிருபை பெற்றவர்கள். அப்போ அவங்களே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏன் கேட்க முடியாது? சரி, ஆவியானவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய தடை ஜெப குறைவு. ரெண்டாவது, அந்த ஜெபத்தில் போய் முதல்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னா அதுக்கு நம்மளுடைய பாவம் தடையா இருக்கக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவர்கிட்ட அவருடைய முக தரிசனத்தை ஏன் பார்க்க முடியல? இதே நம்ம மத்தேயு புஸ்தகத்திலேயும் மலை பிரசங்கத்தில் கேட்குறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் நமக்கு பாவமும் அக்கிரமும் இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. அப்போ ஜெபத்துடைய முதல் ஸ்டெப்பே நம்ம பாவங்களை அறிக்கை செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி இடைப்பட்டாருங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு சேர்த்து நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் வசனத்தை விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை சேர்த்து சொல்லும் பொழுது எளிமையாக புரிந்து கொள்ளவும் நீங்களும் அந்த அனுபவத்தை பெறவும் முடியும். எங்களுடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் நான் ஜெபிக்க வரும் பொழுது பொதுவாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். அது அநேகருடைய வாழ்க்கையில் கடமைக்காக கேட்குறதா மாறிடுறது. என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருந்துச்சு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடரும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். நீ என்ன பாவம் செஞ்ச? அதுக்கு பிறகுதான் நான் யோசிக்கிறேன், நான் என்ன பாவம் செஞ்சேன். ஒவ்வொன்றா யோசிச்சு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதும் பொழுது தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம நியாயந்தீர்க்கப்பட மாட்டோங்கிறத அவர் எழுதியிருப்பார். அதே போல நம்மளை நாமளே நிதானித்து அறியணும். காலையில் ஃபோனில் நான் பேசும்போது ஆண்டவரே நான் பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிங்க. நான் வரும்பொழுது என்னுடைய அம்மாட்ட
கோவமாக பேசினேன், எங்கள் அப்பாட்ட கோவமாக பேசினேன், என் ஃப்ரெண்டை நான் மன்னிக்கலை, நான் இன்றைக்கி காலையில் ஜெபிக்கவே இல்லை, ஆலயத்தில் கேட்டாங்க ஜெபிச்சியா, நான் ஜெபிச்சேன்னு போய் சொல்லிட்டேன், வேதத்தை நான் வாசிக்கலை. இப்படி பல காரியங்களில் சின்ன சின்ன காரியங்களை தவறுறோம். அது ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர், நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் இந்த காரியங்களை செஞ்சேன். ஏன் நம்ம அறிக்கை செய்யணும்னா, நம்ம அது பாவம்னு நினச்சா தான் அடுத்த முறை நம்ம செய்யாமல் இருப்போம். அப்போ ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நீ என்ன செய்தன்னு சொல்லி அறிக்கை செய். அதில் இருந்து அதை நான் சொல்லி அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்க முடியாதபடி தடை செய்கிறது பாவம், அதை அறிக்கை செய்யணும். இரண்டாவது காரியம், பாவத்தை அறிக்கை செஞ்ச உடனே நம்ம ஜெப வேண்டுதல் எடுக்கக்கூடாது, துதிக்க ஆரம்பிக்கணும். இந்த துதி பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் கடமைக்காக ஏதோ ஒரு பாட்டு பாடணும் அப்படிங்கிறதா இல்லை. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது பாடும்போது ஆண்டவர்கிட்ட உங்கள் மகிழ்ச்சியாக தெரிவிக்கணும். தேவன் மனுஷன் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறார். கடமைக்காக இன்றைக்கி சபைகள் ஆகட்டும், வீடாகட்டும், நம்ம கடமைக்காக ஒரு பாடணுங்கிற ஒரு வழக்கத்தை நம்மளை அறியாமலே ஏற்படுத்தி இருக்கிறோம். தயவு செய்து கடமைக்காக பாடக்கூடாது. உங்கள் இருதயத்தில் பர்சனல் ஜெபத்தில் இதை நீங்கள் அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக நேரம் கொடுக்க முடியலைனாலும் இரவு ஜெபத்தவாது அதிக நேரத்தை தனிமையில் ஒதுக்குங்க. முதல்ல பாவரிக்கை கேட்குறீங்க, ரெண்டாவது உங்கள் இருதயத்தின் ஆழங்கள்லேருந்து துதிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதற்கு பிறகு நீங்கள் மூணாவது ஜெபிக்கணும், அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபிச்சுட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது, காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது தேவன் எப்படி பேச ஆரம்பிப்பார். இது ஒரு நாள் நடக்கிற அனுபவம். ஒரு சிலருக்கு உடனே ஆண்டவர் பேசுறத உணர்த்தப்படலாம், ஒரு சிலருக்கு சில நாட்கள் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது தரிசனத்தை ஆண்டவர் காட்டுவார். இந்த தரிசனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு படக்காட்சி கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். அதே போல் நீங்கள் கண்களை மூடி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வசனத்தை ஆண்டவர் காட்டலாம், அல்லது ஒரு தரிசனத்தை காட்டலாம். அந்த தரிசனம் பிரதானமானது. இந்த தரிசனத்தை நம்ம காணாத விஷயங்களை, தேவன் நடக்க போகிற விஷயத்தை ஒரு படக்காட்சியை போல அவர் காட்டுவார். அதுதான் தரிசனம். இந்த தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில், நான் வெளியூரில் ஒரு காலகட்டங்களில் இருந்தேன். எனக்கு கிடைச்ச முதல் தரிசனம் இதுதான். அப்போ எங்கிட்ட ஃபோன் இல்லை, என்னுடைய அம்மா கிட்ட நான் ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஆனால் என்னோடய இருதயத்தில் அந்த ஏக்கம் இருந்துச்சு, எங்கள் அம்மாட்ட நான் பேசலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு ஜெபம் பண்ணி காத்திருக்கும் பொழுது ஆண்டவரோட சமூகத்தில் என்னுடைய கணவர் திருமணத்துக்கு முன்னாடி அவர் தீர்க்க தரிசன வரம் இருந்ததுனால அவர் என்னை கைட் பண்ணார். நீ ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது தேவன் உனக்கு தரிசனத்தை கொடுப்பார். அப்போ நான் ஜெபம் பண்ணி காத்திருந்தேன். பல காரியங்கள் தரிசனமாக வந்தாலும் அது எல்லாம் மாயையாக இருந்துச்சு. ஒரே ஒரு தரிசனம் மாத்திரம் என்னுடைய மனதில் நிற்கிறது போல ஒரு தரிசனம் வந்துச்சு. ஒரு பசு மாடு இருக்குது, அந்த பசு மாட்டுக்கிட்ட ஒரு கண்ணுக்குட்டி ஓடி போய் ரெண்டும் சேர்ந்து புல் மேயிற மாதிரி அந்த தரிசனத்தை காட்டினார். அன்னைக்கு தான் என்னுடைய தாய்கிட்ட நான் ஃபோன் பேசும்படியான அந்த கரெக்டாக அந்த தரிசனத்துடைய நிறைவேறுதல் அன்னைக்கு நடந்துச்சு. இப்படியே அதை நான் ஒவ்வொரு நாளும் அது வளர்க்க ஆரம்பித்தேன். இப்படியே ஜெபம் பண்ண தேவன் அதிகமான அந்த தரிசன வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்போ உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். சொப்பனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேச முடியும், தரிசனத்தின் மூலமாகவும் பேச முடியும். அதே போல் தரிசனத்தின் மூலமாய் தேவன் என்னோடு பேசின காரியங்கள் ஒன்று கூட மாறாமல் இதுவரைக்கும் அப்படியே நடந்திருக்கு. எங்களோட சபையில் அடிக்கடி இந்த தானியல் உபவாச ஜெபம் 21 நாட்கள் அல்லது 7 நாட்கள் இந்த மாதிரியான உபவாச ஜெபங்கள் நடக்கும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக கிரியை செய்வார், அநேக காரியங்கள் அற்புதங்கள் நடக்கும். அப்படி நடந்த ஒரு சம்பவம். 21 நாள் உபவாசம் பண்ணி நம்ம சபையார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதிகமாக நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி நல்ல அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஊழியம் செய்கிற ஒரு மகள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த பொண்ணுடைய முகத்தை எனக்கு காட்டி, அந்த பொண்ணுக்குள்ளே அசுத்தாவின் கிரியை இருக்குது, அந்த பொண்ணோட தலையில் நீ கை வச்சு ஜெபிச்சு அந்த கிரியை நீ வெளியேற்றணும். அப்போ நான் பார்க்குறேன், உலக பிரகாரமாக ஆண்டவரே அந்த பொண்ணு நல்ல அந்நிய பாஷை பேசுகிறாளே, ஊழியம் செய்கிற பொண்ணு, அவளுக்குள்ள அந்த எந்த சிம்டமுமே வெளியில் இல்லை.
அசுத்தாவி இருக்கிறதாகவோ எதுவுமே இல்லை. அந்த பொண்ணும் அவள் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காளே. ஆண்டவர் அந்த பொண்ணோட முகத்தை மறுபடியும் 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 காட்டுறார். விசுவாசத்தோட அந்த பொண்ணோட தலையில கை வச்சா கிட்டத்தட்ட 15 ஆவிகள் அந்த பெண்ணை ஆளுகை செய்துகிட்டு இருந்திருக்க. இரவெல்லாம் அந்த பொண்ணு அதுக்கு பிறகு அந்த அசுத்தாவியோட கிரியைகள் 15 ஆவிகளை ஓட்டும்படியாகவும், அதற்கு பிறகு அந்த பெண்ணிட்ட கேட்கும் பொழுது தினமும் 10 மணி 11 மணி 12 மணி 2 மணி வீட்டு விட்டு யாருக்குமே தெரியாமல் ஓடி போய் 2 மணி நேரம் அவன் எங்கே போவானே அவளுக்கே தெரியாதான். அதற்கு பிறகு அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்கா. அதற்கு பிறகு அந்த கிரியைகள்லேருந்து அந்த பொண்ணுக்கு பூரண சுகத்தை தேவன் கொடுத்தார். தேவஜனமே, உலக பிரகாரமாக நம்மளுடைய கண்களில் பார்க்க முடியாத விஷயங்களை தேவன் தரிசனத்தை கொடுத்து நமக்கு அதற்கு ஏதுவாக நடத்துவார். தேவஜனமே, இப்போ இன்னைக்கு முதல் காரியத்தை தான் பார்த்துருக்கோம். இதோடைய அடுத்த காரியம் பரிசுத்தாவியானவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம அதிகமாக அறியாத கேட்காத காரியங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவாருங்கிற வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவரோடு கூட நடக்கிறதும், அப்பா நீங்க பேசுறத கேட்கறது எப்படி அப்படிங்கிறதை குறித்தும் இன்னைக்கு ஆண்டவரே ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம். இதோடைய அடுத்த பகுதியிலும் இன்னும் ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, இதோடைய அடுத்த பகுதியிலையும் நமக்கு அறியாத அநேக காரியங்களை தேவன் பேசுவாராக. ஆமென். God bless you.